ஹாய் ஹாய். உணவே மருந்துக்கு உங்களை வரவேற்கிறேன் ரைத்தனே. அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த களைப்பாக இருக்கிற ஆட்களுக்கு என்ன செய்யறது ஏது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கு. இன்னொரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அநேகமான ஆட்கள் களைப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட நித்திரை சீராக இல்லை அப்படின்றது. ஏனென்று சொன்னால் நித்திரையில தான் எங்களோட உடம்பு தன்னை ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும், ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளும். ஆனால் அது ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க படுத்திருப்பாங்க. பட் அவங்களோட மார்னிங் எழும்பும்போது, இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கணும் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு அவ்வளவு ஆக்டிவ் இருக்காது. தள்ளி போடுறது இருக்கும். ஓகே. பிறகு பார்ப்போம் அப்படின்னு இருக்கும். ஓகே. சில பேர பார்த்தீங்கன்னா, பிரஷ்ஷ வச்சுக்கொண்டு வந்து இது அப்படியே குந்தி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. "விடிய எழும்பி என்ன இப்படி இருக்கிற?" அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஓகே. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உண்மையா இதுக்கு பின்னால என்ன சயன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதனை உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க நித்திரை கொள்ளைக்கு உங்களுக்கு ரிலாக்சியேஷன் ஹார்மோன் உங்கள ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஹார்மோன்ஸ் வரும். இந்த ஹார்மோன்ஸ் ஒழுங்கா வந்ததுன்னா, நீங்க ரிலாக்ஸ் ஆகி, கிட்டத்தட்ட உங்களோட ஃபோன ஒழுங்கா சார்ஜ் போட்டு அடுத்த நாள் விடிய நீங்க பாவிக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்க ஃபோன் சார்ஜ் போட்டுக்கிறீங்க. ஆனா ஒழுங்கா பின் அடிபடையல. அதுனே விடிய எழும்பி பார்த்தீங்கன்னா, "ஐயோ!" அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, போட்டுருப்பாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணாம விட்டுருவாங்க. அதுனே இந்த மாதிரி தான் நீங்க நைட்ல ஒழுங்கா தூங்கல அப்படின்னா, மார்னிங் உங்களோட எனர்ஜி லெவல் இருக்கும். அதுதானே? இதான் இருக்கிற விஷயம். இன்னொரு காரணம் இருக்கு. இந்த மாரி ஆட்கள் ஒழுங்கா நித்திர கொள்ளாம இருக்கிறதுக்கு. அதுல முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபோன்ஸ் அதிகமா பாவிக்கிறது. இந்த ஃபோன்ஸ் இருக்கு தானே, அதிகமா பாவிக்கிறது. பாவிக்கக்கே இதில இருக்கிற லைட் என்ன செய்யும்னு சொன்னா, எங்கட கண்ணுக்கு போகும். எங்கட கண்ணுண்ட அந்த பிசிர் தசை என்ன செய்யும்னா, லைட்டுக்கு ஏத்த மாரி விரிஞ்சு குடுத்து, சுருங்கி அந்த மாரி செய்யும். தென் இந்த லைட் போய் உள்ளுக்கு ஆப்டிக் நர்வ் அப்படின்ற இடத்துக்கு அடிக்கும். ரைட்டுனே. லைட் பிரைட்னஸ் கூடண்டா, அது கூடுதலா கூட வந்து அடிக்கும். ஓகே. பிரைட்னஸ் குறைவுண்டா, இப்பயும் வர்ற எண்ணிக்கை குறைவு. ஆனா அடி விழுகுது. ரைட்டுனே. அத எவ்வளவுத்துக்கு கிட்ட வச்சுக்கிறோம், எவ்வளவுத்துக்கு நாங்க அத பார்க்கிறோம் அப்படின்றத பொறுத்து அது மாறும். ஸோ, ஃபோன்ஸ வச்சு யாரெல்லாம் இப்படி இப்படி தட்டிக்கிறோம். ஷார்ட் வீடியோஸ் ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸான ஒரு விஷயம். சின்ன வீடியோஸ் இதனை இப்படி தட்ட 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 என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அப்படி கண்ணுக்கு போயிட்டு 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 இது செய்யும். அவங்களால பார்த்தீங்கன்னா, ஃபோன்ஸ் எடுத்தாக்க குயிக்கா கீழ வைக்க மாட்டாங்க. இந்த 30 செகண்ட், 1 நிமிஷம் இந்த மாரி வீடியோஸ்க்குள்ள போயிட்டு தங்கள அறியாம 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் அப்படின்னு போயிரும். அதுக்கு பிறகும் அந்த ஃபோன வச்ச பிறகு நார்மல் சிட்யூவேஷனுக்கு வர்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த நேரங்கள்ல அவங்களோட நித்திரைக்கான அந்த ஹார்மோன்ஸ் குழப்பப்பட்டுரும். ஓகே. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உண்மையாவே முதலாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்களோட கண்கள சிமிட்டுறது. ஓகே. கண்ண பிளிங்க் பண்றது. ஓகே. நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆம்பளையா இருந்ததுன்னு சொன்னா, நீங்க போய்க்க வரைக்கும் தூர வார ஒரு பொம்பள புள்ளைய பார்த்து கண்ணடிங்க அப்படின்னு சொல்றது. பக்கத்துல அடிச்சு அடி வேண்டிறாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஓகே. லாங் டிஸ்டன்ஸ்ல. ஓகே. தூரத்துல வர்ற ஒரு ஆள பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? கண்ண பிளிங்க் பண்ணலாம். இதனை எப்பயெல்லாம் கண்ண பிளிங்க் பண்றீங்களோ, அப்பயெல்லாம் கிட்டத்தட்ட உங்களோட லேப்டாப்ல ரீஃப்ரெஷ் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு தானே? ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ். அதே மாதிரி தான் உங்களோட பிரெயினுக்கும் நடக்கும். உங்களோட கண்ணுக்கும் நடக்கும். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீங்க பிளிங்க் பண்றீங்களோ, அவ்வளவுத்துக்கு அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ரைட் தானே? இன்னொரு டெக்னிக்ஸ் இருக்கு. அதையும் நீங்க பண்ணலாம். என்ன அப்படின்னு சொன்னா, கூடுதலா அத நைட்ல பண்றது ஈஸி. அது நைட்ல போய் நீங்க என்ன செய்றது, ஒரு சேர்ல இருந்துட்டு மெல்ல இப்படி மேல பார்க்கிறது. அது மேல அண்ணாந்து என்னத்த பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, வானத்த பார்க்குறீங்க. அந்த நேரம் முகில்கள் உங்களுக்கு தெரியும். அந்த முகில்களோட ஷேப்ப உருவத்தோட கம்பேர் பண்ணுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பொம்மை மாதிரி இருக்கும். சேம் கப்பல் மாதிரி இருக்கும். சில நேரம் யானை என்ற ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இத நீங்க பார்க்க உங்களோட கண் ரிலாக்ஸ், அதே நேரத்தில மைண்டும் ரிலாக்ஸ். இந்த நித்திரைக்கான ஹார்மோன்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். இந்த ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கிடைக்கும். ரைட் தானே? இன்னொரு விஷயம் பகல்ல செய்றது அப்படின்னு சொன்னா, பகல்ல நீங்க என்ன செய்யலாம், இந்த பேர்ட் வாட்சிங் இந்த பறவைகள பார்க்கலாம். ஓகே. பறவைகள் பறக்கிற விதம், ரைட் தானே? பறவைகள் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றது, ரைட் தானே? டிஃபரெண்டான பறவைகள். குறிப்பா எவ்வளவு தூரம் பார்க்குறீங்க அப்படின்றது தான் அத டிசைட் பண்ணும். ஓகே. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட நித்திரைய நல்லபடியா கொண்டு வரதுக்கும், அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள ரீஃப்ரெஷ் பண்றதுக்கும் உதவி செய்யும். இது எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் மிஸ் போன ஒரு விஷயம். ரைட் தானே? அது ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன ஆளா இருந்தாலும் சரி, அவங்களோட சூழ்நிலையில, அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள ரிசீவ் பண்ண பழகுங்க. ரைதானே? அநேகமான ஆட்கள் அவங்களோட மனநிலையிலிருந்து மற்றாக்கள் சொல்றத ரைதானே, நான் சொல்றேன், நீ கேள் அப்படின்னு தான் நடக்குறாங்க.
ஓகே. இவங்க சொல்றத கேட்கறதுக்கு யாருமே தயாரா இருக்கிறதாக காணவில்ல. இது என்ன செய்யும் அப்டின்னா, அது ஒரு பிள்ளைகள அடிப்படையில, உதாரணமா பள்ளிக்கூட பிள்ளைகள் அந்த மாரி அடிப்படையில பார்த்தீங்கன்னா, பெரியாக்களுக்கு மீது பொருந்தும். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க சொல்ற அந்த உணர்வுகள நீங்க வேண்ட தயாரில்லைன்னா, உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களோட உணர்வுகள உங்கள்ட்ட வந்து சொல்றத குறைச்சு கொள்ளுவாங்க. என்ன சொன்னா நீங்க கேட்டுக்கொள்வீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் இந்த கால பிள்ளைகளுக்கு. ரைட்டுனே. உங்களுக்கு தேவையானத மட்டும் சொல்லுவாங்க. மிச்சம் எல்லாம் போய் தன்னோட ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஃபிரெண்டுக்கு உங்களோட பிள்ளைய வழிநடத்தக்கூடிய ஆளுமை இருக்கும் என்று சொல்லவே இயலாது, எதிர்பார்க்கவே இயலாது. ஓகே. அவங்களுக்கு தெரிஞ்சத வச்சுக்கொண்டு தான் அவங்க வழிகாட்டுவாங்க. நிறைய தரத்துல அது தவறான விளைவுகளுக்கு போறத நாங்க பார்த்திருக்கோம். ஸோ, எப்பயுமே பிள்ளைகள் அல்லது பெரியாக்கள் அவங்களோட மனநிலையில அவங்களோட ஷேர் பண்ண வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றத லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு அது எதிர்கருத்து இருந்தது என்றால், ஓகே, உடனே சொல்லணும்னு நினைக்காதீங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது அவங்க சொன்னத வச்சு, "நீ அன்னைக்கு அப்படி சொன்ன நீ தானே, இதே இப்படி செஞ்சுருவாய்." இப்படின்னீங்கன்னா, வீட்ல வந்து ஒரு நாளும் கதைக்க மாட்டாங்க. ஓகே. முகமூடி மாதிரி இருக்க துவங்கிருவாங்க. அதுக்கு பிறகு நிறைய தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ, உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைத்தனே. இந்த டயர்டா, டல்லா ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஆர்வம் இல்லாம இருக்கிறதுக்கான பின்னால இருக்கிற காரணம், ஒன்று நித்திரை, நித்திரைக்கு காரணம் ஒன்று மொபைல் ஃபோன். அடுத்தது இதுலேருந்து ஓக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? கண்ண சிமிட்டுற வேலை செய்யணும். அல்லது நாங்க போய் வானத்த பார்க்கிறது, முகில்கள பார்க்கிறது, இல்ல பறவைகள பார்க்குற விஷயம் செய்யணும். அது ரீஃப்ரெஷ் பண்ணும். இதெல்லாம் தாண்டி அநேகமான ஆட்கள் செய்யாம இருக்கிற இந்த விஷயம் தானே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு மனிதனோட தன்னோட உணர்வுகள ஃப்ரீடமா வேண்டிக் கொள்றதுக்கு ஆட்கள் இல்ல. ரைட்டுனே. அவங்களோட உணர்வுகள கதைச்சு, அத வேண்டுறதுக்கு ஆட்கள் இல்ல. உண்மையா அத கதைக்கிறதுன்னா, வீட்ல இருக்கிற ஒரு ஆளோட தான் கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அத கதைச்சு, அத வச்சு திரும்ப சாதிக்கிறாங்கன்றதுனால அவங்க சொல்றதில்ல. இதனால வேற ஆட்கள்ட்ட போய் சொல்றாங்க. இதனால வேற வேற பிரச்சனை வருது. இன்னொரு விஷயம் அதுல இருக்குது. ஏழுமடா அதையும் பயன்படுத்த பாருங்க. ரைட்டானே. பிள்ளைகளோட டச் பண்ணி கதைக்க பாருங்க. ஓகே. பிசிக்கல் டச் இருக்கணும். தொட்டு கதைக்க பாருங்க. ஓகே. ஆனா, இப்ப அது சரியான குறைவு. அதுவும் ஒரு ஆண், பெண்ணுக்கு இடையில சரியான குறைவு. ஒரு தகப்பன் தன்னோட மகள தொட்டு கதைச்சு, அந்த கம்ஃபர்டபுளா இருந்து அது சரியான குறைவா இருக்கு. ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பனோட அப்படி இருந்து கதைக்கிறது அப்படின்றது, எல்லா விஷயத்தையும் நைஸா அம்மாக்குள்ளால எதுவும் தேவைன்னா கேட்டுக்கொள்றது. ரைட்டுனே. அப்பா எதுக்கு எதுக்கெல்லாம் ஓமுண்டு வரோ அந்தந்த விஷயத்துக்கு இந்த மாரி பார்த்துக்கொள்றது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டுனே. இன்னொரு கேள்வி இருக்கு. அதுக்கான கேள்விக்குமான பதிலும் சொல்றேன். ஸோ எனக்கு இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் சரி வந்திருக்கையில, ரைட்டுனே. இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள். நான் இத ட்ரை பண்றேன். உங்களுக்கு இது பிரயோசனமா இருந்தது அப்படின்னு சொன்னா, தொடர்ந்தும் நாங்க இதையே செய்வோமா? ஓகே. தேங்க் யூ.